ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றின முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்த்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலாவில் வைகுண்ட ஏகாதசியோட துவார தரிசனம் 10 நாட்கள் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஏற்பாடுகள்லாம் விரிவான முறையில் செய்யப்பட்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக டிடிடி சில முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. தரிசனத்துக்கு வர்றவங்க கிட்ட டிக்கெட் இல்லைன்னா டோக்கன் இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீவாரி தரிசனம் வழங்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் திருமலாக்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் தரிசனத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, கோயில் உள்ளே போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று டிக்கெட் இருக்கணும், இல்லைன்னா டோக்கன் இருக்கணும். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் கூட கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த செலிப்ரிட்டிஸ் வந்தால் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் பொதுவாக கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஆஃப்லைனா ஆன்லைனான்னு சொல்லிட்டு சொல்லாமல் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. புக்கிங் ஓப்பன் ஆறுதா இருந்தால் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நிறைய பக்தர்கள் கம்மி கியூ லைன்ஸில் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. வைகுண்ட துவார தரிசனம் அடுத்து கோவிந்த மாலை அணிந்து வர்றவங்களுக்கு சிறப்பு தரிசனம் எதுவும் கிடையாது. தரிசன டிக்கெட், தரிசன டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்கள் அவங்கவுங்க டைம் ஸ்லாட் படி தரிசனத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் எம்பி அதிகாரிகள், முன்னாள் டிடிடி தலைவர் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அனுமதி கிடையாது. 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே சுவாமி தரிசனம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 ஸ்ரீவாரி சேவாக்கர்களும் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோடு சேர்ந்து கியூ மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிடிடியோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்குறாங்க. சீக்கிரமாக புக்கிங் பற்றின அப்டேட் வந்துடும். என்னென்ன ஆன்லைன் தரிசன டிக்கெட், எவ்வளோ கோட்டா, ஆஃப்லைனில் என்ன தரிசன டோக்கன், எவ்வளோ கோட்டாங்கிறது பற்றின அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டைம் ஸ்லாட் படி தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தரிசனத்துக்கு போகணுன்னா நம்மக்கிட்ட டோக்கன் இல்லைன்னா டிக்கெட் மட்டும் இருக்கணும். திருமலைக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிவிலேஜ்டு தர்ஷன்லாம் கேன்சல்டுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 மாதமாக டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் நடக்கலை. அந்த ப்ரோக்ராம் டிசம்பர் 28ஆம் தேதி நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாளில் டைம் கொடுத்து ஃபோன் நம்பரும் கொடுப்பாங்க. லைன் கிடச்சா நம்ம டிடிடி ஈவோ கிட்ட டைரெக்டாக பேசலாம். நமக்கு ஏதாவது குறைகள், காம்ப்ளிமெண்ட், சஜஷன் இருந்தால் தெரியப்படுத்தலாம். தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லேயும் பேசலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் டிசம்பர் 28ஆம் தேதி காலையில் 9 to 10 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் 0877226361. ஜென்ரலாக இந்த ப்ரோக்ராமில் டிடிடி ஈவோவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் வரதுனால ஷூராக இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் நம்ம இதுலேயும் எதிர்பார்க்கலாம். திருமலாவில் கார்த்திகை தீபோத்சவம் நாளைக்கு. இதை முன்னிட்டு சாயந்தரம் நாளைக்கு சஹஸ்ர தீபாலங்கார சேவாவும் பௌர்ணமி கருட சேவாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர்லேயும் பௌர்ணமி கருட சேவா கிடையாது, ஜனவரிலையும் பௌர்ணமி கருட சேவா கிடையாது. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் சீக்கிரமாகவே காலையில் தீந்துருச்சு. நாளைக்கு நீங்கள் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நைட் ஒரு 11 மணிக்குள்ளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷூராக நாளைக்கு உண்டான டைம் ஷாட் டோக்கனே கிடச்சிரும். ஸ்ரீவாரிமெட்டில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அங்கே 6 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நாளைக்கு உண்டான டைம் ஷாட் டோக்கன் கிடைக்கும். அலிப்பிரி நடைப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 1600 ரூபாய். நம்ம கீழே ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆஃப்லைனில் 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தினமுமே இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதை கிட்ட ஹோமம் நடக்கிற இடத்துல தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஷால், ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. சில்லுன்னு இருக்குது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,722 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.77 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,225 பேர்.
டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 9 மணி நேரம் ஆறுதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட துவார தர்ஷனம் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் டிடிடியில் கொடுத்ததும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் ட்ரை பண்ணலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.